துல்கர் சல்மான் நடிப்பில் வெளிவந்திருக்க காந்தா படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் துல்கர் சல்மானை நான் நடிப்பு அரக்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பாருங்க புரியும். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா செல்வமணி செல்வராஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ராணா டகுபதி இருக்காங்க, சமுத்திரக்கனி இருக்காங்க, நிழல்கள் ரவி இருக்காங்க, பாக்யஸ்ரீ இருக்காங்க, வையாபுரி இருக்காங்க, இன்னும் பல கேரக்டர் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் 3 பேர்த்த மையமாக கொண்டுதான் இந்த படமே நகருது. அப்படி இந்த 3 பேர்த்தோட நடிப்பை புளிஞ்சு எடுத்திருக்காருங்க நம்ம செல்வமணி செல்வராஜ். ஸோ இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம சமுத்திரக்கனி பற்றியும் நம்ம துல்கர் சல்மான் பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. 3 வருஷமாக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்காக. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிக்குமோ, எந்த கண்டென்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி பார்த்து ஒவ்வொரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சின்ன சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நம்ம சேனலுக்கு இருக்க போகுது. ஸோ வாங்க நிறைய வீடியோக்களை போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, இந்த படத்தோட கதை என்னவா இருக்குன்னா 1950s இந்த கதை நகருது. அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய உச்ச நடிகருக்கும் ஒரு உச்ச டைரக்டருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மோதல், அதாவது தொழில் ரீதியான ஒரு மோதலும் மன ரீதியான ஒரு மோதலும் தான் இந்த காந்தா படம். அப்படி இருக்கும்போது துல்கர் சல்மான் அந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கிறாரு. தொடர்ந்து 10 படங்கள் ஹிட் கொடுத்துட்றாரு. இன்னைக்கு தேதியில் அவர் தாங்க எம்ஜிஆர், அவர் தாங்க ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் தாங்க தளபதி விஜய் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் இருக்கார். அவரை வளர்த்து ஆளாக்கி விட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி. அப்படி இருக்கும்போது சமுத்திரக்கனி அவர்கள் தான் நம்ம துல்கரை அறிமுகப்படுத்துறாரு. அவருக்கு அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுக்குறாரு. ஆனால் இப்போதைக்கு சமுத்திரக்கனியோட நிலை என்னவா இருக்குன்னா, அவரோட ரீசெண்டான படங்கள் பெருசாக போகல. அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனில் இருக்காரு சமுத்திரக்கனி. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. ஏன் நம்ம துல்கரை வச்சு ஒரு படம் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அவர் தான் இப்போ உச்ச நட்சத்திரமாக இருக்காரு, நம்மளுக்காக படம் பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமுத்திரக்கனி துல்கரை நாடுறாரு. அப்படி நாடும்போது காந்தா அப்படிங்கிற ஒரு கதை உருவாகுது. இந்த காந்தா படத்தில் நம்ம துல்கரை ஹீரோவாக பண்ணுறாங்க, பாக்யஸ்ரீ ஹீரோயினாக பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை எடுக்க சமுத்திரக்கனி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனால் நம்ம துல்கர் சல்மானுக்கு இருக்கிற ஃபேன்ஸுக்கும் சரி, அவரோட கிரேஸுக்கும் சரி, அவரோட நடிப்புக்கும் சரி, இந்த படம் வேற லெவலில் ரீச் ஆகும், நம்மளுக்கு போன பெயரும் புகழும் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சமுத்திரக்கனி நம்புறாரு. அப்படி இருக்கும்போது இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும் போதே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி நம்ம துல்கருக்கும் சமுத்திரக்கனிக்கும். என்ன கான்ட்ரவர்சினா ஏன்னா இப்போதைக்கு நம்ம துல்கர் பெரிய லெவலில் இருக்காரு. அப்போது அப்படி இருக்கும்போது அங்கே துல்கர் சொல்கிற மாதிரி தான் கதை இருக்குன்னு சொல்லிட்டு துல்கர் விரும்புகிறாரு. ஆனால் சமுத்திரக்கனி என்னங்கிறாருன்னா, இந்த கதை இப்படித்தான் இருக்கணும், நீங்கள் இதில் தான் நடிக்கணும் அப்படின்றாரு. ஆனால் துல்கர் ஏப்பா எனக்கு பின்னாடி எத்தனையோ கோடி பேர் ரசிகர் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் கதையை திருத்தணும், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வீண் விவாதத்துக்குள்ளே ஆளாகிறாரு நம்ம துல்கர். என்னதான் இருந்தாலும் ஒரு பீரியடில் நம்ம வளர்த்து விட்ட ஆளாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, ஒரு லெவலுக்கு மேலே நம்ம மேலே பொழந்துட்டு போயிட்டோம்னா அப்புறம் நம்ம சொல்கிறது தானே டேரக்டர் கேட்கணும். அப்படித்தானே இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க. ஏன்னா ஒரு டேரக்டர் கதை சொன்னார்னா அந்த கதையில் அப்படி நடிக்க மாட்டாங்க. என்னோட ஃபேன்ஸ்க்கு இதான் பிடிக்கும், இந்த இடத்துல சாங் வைக்கணும், இந்த இடத்துல ஃபைட் வைக்கணும், இந்த இடத்துல நான் டூப்பு போடாமல் தான் நடிப்பேன், ஐயோ இந்த இடத்துல டூப்பு கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கதைகளில் ஏகப்பட்ட அழுத்தம் நடிகர்கள் கொடுப்பாங்க. அப்படித்தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருந்தாலும் சரி, நம்ம விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அப்படித்தான் கதையை மாற்றுவாங்க. ஒரு நடிகருக்கு தகுந்த மாதிரி கதையை மாற்றுவாங்க. அதை நம்ம துல்கர் சல்மான் பண்ண சொல்கிறாரு. ஆனால் சமுத்திரக்கனி பிடிவாதமாக இருக்காரு. இல்லை இப்படித்தான் நான் கதையை இருப்பேன், இப்படித்தான் நீங்கள் நடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பலவித கான்ட்ரவர்சி இந்த படத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. சரி, இப்படி போயிட்டுருக்கிற போது இந்த படம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அதாவது அந்த செட் ஒர்க் ஆகட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும். ஏன்னா 90s 50sங்கிற போது நினச்சி பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கணும் அந்த ஃபீலை கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. அப்படி மேக்கப் ஆர்டிஸ்ட் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆர்ட் டைரக்டர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, சினிமோட்டோகிராஃபியில் வேறு லெவல். என்னதான் கலர் இல்லாத ஒரு படமாக இருந்தாலும் கூட அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், அந்த கவரேஜ் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக சினிமோட்டோகிராஃபியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட எடிட்டரும் பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னன்னா இந்த படத்தோட ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது, எடிட்டரோட வேலை தான் இது. எடிட்டர் நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் வேறு லெவலில் போயிருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நெகட்டிவ் பாயிண்டில் பேசலாம். பாசிட்டிவ் சைடில் பேசும்போது நம்ம துல்கர் சல்மான் அவர்களோட நடிப்பு வேறு லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் போட்டுட்டு நம்ம சமுத்திரக்கனியும் ஒரு டேரக்டர், ஆஸ் த டேரக்டர் அவர் தான், அவரே ஒரு டேரக்டரு.
அவர் ஒரு டைரக்டரா வந்து ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணும்போது ரொம்ப சூப்பரா வந்து யதார்த்தமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு சீனியர் டைரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு அப்படிங்கிறத வந்து நம்ம சமுத்திரக்கனி வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிற கண்டிஷன்ல வந்து இந்த படத்துல வந்து மிக கொடூரமான முறையில வந்து ஒருத்தர் வந்து ஸ்டூடியோல வந்து கொல்லப்படுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த கொலைக்கும் துல்கர் சல்மானுக்கும் சமுத்திரக்கனிக்கும் என்ன தொடர்பு? அப்படிதான் வந்து இந்த கதை வந்து நகருது. இது இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படி மாறுதுன்னா வந்து, செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த கொலைய வந்து விசாரணை பண்றதுக்காக ராணா டகுபதி வந்து வராரு. ராணா டகுபதி வந்து ஒரு நக்கலான ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வராரு. அது மட்டும் இல்லாம இன் டெப்த்தா வந்து இந்த கொலைய வந்து ஆராய்ச்சி பண்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த செட்ல வந்து என்ன நடந்துச்சு? இந்த கொலைக்கும், இந்த படத்தோட டைரக்டருக்கும், ஹீரோக்கும் என்ன தொடர்பு? அது மட்டும் இல்லாம இந்த அந்த பீரியட்ல நடந்த டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க, அவங்களால ஏதாவது சம்பவம் நடந்திருக்குமா? அப்படின்னு சொல்லி ரொம்ப இன் டெப்த்தா போய் அனலைஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம விசாரணைகள் அது இதுன்னு அடுத்தடுத்த கட்டங்கள்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து நகர்ந்து போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம ராணா டகுபதி வந்து இந்த கொலைக்கான காரணத்த கண்டுபிடிச்சாரா? இந்த கொலைய யார் செஞ்சாருன்னு கண்டுபிடிச்சாரா? அது மட்டும் இல்லாம நம்ம துல்கர் சல்மானுக்கும், சமுத்திரக்கனிக்கும் இந்த கொலைக்கும் என்ன தொடர்பு? காந்தா படம் வந்து கடைசியில வந்து எடுத்து முடிச்சாங்களா? இல்லையா? இந்த டைரக்டரும், ஹீரோவும் ஒண்ணு சேர்ந்தாங்களா? அது மட்டும் இல்லாம துல்கர் சல்மான் வந்து நம்ம டைரக்டர் பேச்ச கேட்டு நடந்துக்கிட்டாரா? அப்படிங்கிறத வந்து இந்த படத்தோட கிளைமாக்ஸ். இந்த படத்தோட கிளைமாக்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நம்மலாம் இந்த கிளைமாக்ஸ் வந்து இப்படி தான் முடியும்னு சொல்லி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம். ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன தாண்டி வேற ஒரு வேலைய வந்து டைரக்டர் செல்வமணி செல்வராஜ் வந்து பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது, இந்த படத்தோட பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தோட மேக்கிங் ஆகட்டும், இந்த படத்தோட மேக்கப் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், இதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம துல்கர் சல்மானுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பர். அது மட்டும் இல்லாம அவர் நடிப்பு அரக்கன் அப்படிங்கிறத வந்து இன்னும் ஒரு டைம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்னதான் மம்முட்டி அவர்களோட பையனா இருந்தாலும் கூட, மம்முட்டியவே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு நம்ம துல்கர் வந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட நடிப்பெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எம்ஜிஆர் அவர்களோட ஞாபகம், சிவாஜி கணேசனோட ஞாபகம் நம்மளுக்கு வந்துட்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு திறமையான நடிப்பை வந்து துல்கர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. சமுத்திரக்கனி லேசுப்பட்ட ஆளு கிடையாதுப்பா, நானும் வந்து இந்த படத்துல ஒரு லீட் ரோல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரை வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரோட யதார்த்தமான நடிப்பாகட்டும், ஒரு சீனியரான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் எப்படி நடிப்பாரு அப்படிங்கிறத இவரை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நம்ம சமுத்திரக்கனி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்ரீ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க. நம்ம துல்கருக்கும் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம சமுத்திரக்கனிக்கும் இடையில மாட்டிக்கிட்டு ஒரு ஹீரோயினாக தவிக்கிற தவிப்பெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக தன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க பாக்கியஸ்ரீ. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து தங்களுக்கு உண்டான வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடுது. அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட கதை இப்படித்தான் இருக்கும்போது இப்படித்தான் முடிய போகுதுன்னு எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியுது. சீட்டில் உட்காந்து பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த கதையோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போனனால நிறைய பேருக்கு வந்து என்னடா போயிட்டே இருக்கே முடிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தோணுச்சு. அப்போது எடிட்டர் வந்து இந்த படத்தோட கதையை ஒரு 2.25 மணி நேரம் அப்படிங்கிறத சுருக்கி இருந்தாருன்னா வந்து இந்த படம் வந்து ஈஸியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணி வாட்ச் பண்ணுற அளவுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ ரொம்ப லென்த்தாக போனால கொஞ்சம் போர் அடிச்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட கதை தழுவல் அப்படிங்கிறனால ஓவரான ரியாக்ஷன்ஸ், ஓவரான நடிப்பு, செயற்கைத்தனமான நடிப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வந்துட்டு போச்சு. அதில் வந்து யாரோட கேரக்டர் வந்து வெளிப்பட்டுச்சுன்னா வந்து நம்ம ராணா டகுபதியோட நடிப்பு ரொம்ப செயற்கைத்தனமாக இருந்துச்சு. அதனால் என்ன சொல்கிறது, ரொம்ப நார்மலாக இல்லாமல் செட்டில்டாக இல்லாமல் ரொம்ப அந்த காலத்தில் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வந்து மெயினாக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய படங்கள்லாம் எடுத்து பாருங்கள், ரொம்ப எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்துவாங்க. அப்படி வந்து எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்துறங்கிற பேரில் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து ஓவர் ஆக்டிங்காக வந்து பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் நம்மளுக்கெல்லாம் டேய் என்னடா ஓவராக நடிக்காதீங்கடா, வாங்குற காசு கிளவு நடிங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இப்படி தான் வந்து மைனஸ் பாயிண்டில் வந்து இருக்குது. ஸோ அதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இந்த படம் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு படத்தை வந்து பார்த்து திருப்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சினிமாவில் என்ன நடக்குது, சினிமாவுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து டேரக்டர் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்காக வந்து கொடுத்துருக்காரு. சினிமா எடுக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சினிமாவுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலும் நடிகர் டேரக்டர் என்னென்ன அவதிப்படுறாங்க, அவங்கள இருக்கிற உணர்வுபூர்வமான சிக்கல் என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காரு நம்ம செல்வமணி செல்வராஜ். ஸோ இந்த படத்தை வந்து நம்ம ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். அது மட்டும் இல்லாமல் நம்ம துல்கர் சல்மானோட நடிப்புக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்படி தாங்க இந்த படத்தோட கதை வந்து இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ
பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து உங்களுக்காக தான் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான கண்டென்ட்டை தான் நான் தேடி தேடி எடுத்து போட்டிருக்கேன். அதனால் நம்ம சின்ன சேனலுக்கு உங்களோட லைக் வந்து இன்றியமையாதது. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலும் அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறதுக்கு உங்களால் தான் முடியும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் தான் வந்து அடுத்தடுத்த லெவலை கண்டிப்பாக என்னால் ரீச் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சிலந்தி ரிவ்யூ.